மௌனத்தின் மொழி. ஒரு நீண்ட பயணம். அர்ஜுன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறான். அவனுடன் வேலை செய்யும் திவ்யா மீது அவனுக்கு தீராத காதல். ஆனால் திவ்யாவிற்கு அர்ஜுன் ஒரு சிறந்த நண்பன் மட்டுமே. ஒவ்வொரு காலையும் அர்ஜுனுக்கு திவ்யாவின் குட் மார்னிங் மெசேஜில் தான் தொடங்கும். அவளுக்கு பிடித்த காப்பியை தேடி பிடித்து வாங்கி கொடுப்பதிலும், அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருப்பதிலும் அவனது நாள் கழியும். திவ்யா யாரிடமாவது சிரித்து பேசினால் அவன் உள்ளுக்குள் துடிப்பான். ஆனால் அதை ஒருபோதும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். ஒரு நாள் திவ்யா அவனிடம் ஓடி வந்து, அர்ஜுன், எனக்கு ஒருவனை பிடித்திருக்கிறது. அவன் பெயர் கார்த்திக். நீ என் நண்பனாக இருந்து எங்களை சேர்த்து வைப்பாயா என்று கேட்டாள். அந்த நொடி அர்ஜுனின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. ஆனால் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்திற்காக தன் வலியை விழுங்கிக் கொண்டு நிச்சயமாக என்று சிரித்துக்கொண்டே கூறினான். பல மாதங்கள் கழிந்தது. கார்த்திக் மற்றும் திவ்யாவின் திருமணத்திற்கு அனைத்து உதவிகளையும் முன்னின்று செய்தான் அர்ஜுன். திருமண மண்டபத்தில் திவ்யா மணப்பெண்ணாக ஜொலித்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அது பிரிவின் கண்ணீர் மட்டுமல்ல, தான் நேசித்த ஒருத்திக்கு தானாக இருக்க முடியாது என்ற ஒருதலை காதலின் சாபம். திருமணம் முடிந்து அவள் விடைபெறும்போது அர்ஜுனிடம் சொன்னாள், உன்னை மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவன் மௌனமாக புன்னகைத்து விட்டு திரும்பினான். அவனது டைரியின் கடைசி பக்கத்தில் மட்டும் இப்படி எழுதியிருந்தது, உன் திருமணத்தில் நான் அழுதது நீ என்னை விட்டு பிரிகிறாய் என்பதற்காக அல்ல, உனக்காக அழ ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். இனி நான் தேவையில்லை என்பதற்காகத்தான். நன்றி.